ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 16 டிபியூவில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 16 டிபியூ அப்படின்றது 16 டேஸ் பாஸ்ட் ஓவுலேஷன், அதாவது உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சு 16 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் ஹெச்சிஜின்ற ப்ரெக்னென்சி ஹார்மோன் வந்து அதிகமான அளவில் இருக்கும், அதாவது கிட்ஸில் டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் சிக்னஸ் இருக்கலாம், டயர்ட்னஸ், மிஸ்டு பீரியட், உங்களுக்கு வந்து பீரியட் தள்ளி போயிருக்கலாம், பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம். பாடி டெம்பரேச்சர் வந்து ஓவுலேஷனுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது எப்போ நார்மல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா நார்மல் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் சேஞ்சஸ் இருக்கலாம், மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். இதெல்லாமே வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரது தான். ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கலாமா 16 டிபிஓவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து சிம்டம்ஸ் மட்டும் வச்சு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு 2 கோடு வந்தால் நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 16 டிபிஓவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். 16 டிபிஓ அப்படின்றது உங்களுக்கு சப்போஸ் 28 டேஸ் சைக்கிளாக இருந்தது அப்படின்னா 14 டிபிஓவில் உங்களுக்கு வந்து பீரியட் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா 14லேருந்து 16 டிபிஓக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 16 டிபிஓ அப்படின்றது கரெக்டான டைம் டெஸ்ட் எடுத்து பார்க்குறதுக்கு. ஸோ இந்த 16 டிபிஓவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ 6 to 10 டிபிஓ தான் இம்ப்ளான்டேஷன் விண்டோ. இந்த டைமில் இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். காமனாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து பீரியட் டிலே ஆகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஹெச்சிஜி வந்து கிட்ல டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காது. ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நமக்கு ஹெச்சிஜி வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிளாசண்டான்ற ஒரு உறுப்பு ஃபார்ம் ஆகும் இல்லையா, இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம். ஸோ அதுதான் ஹெச்சிஜின்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யும். இந்த ஹெச்சிஜி லெவல் வந்து 12லேருந்து 15 டிபிஓவில் கிட்ல டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹெச்சிஜி லெவல் வந்து 48 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து டபுள் ஆகும். ஸோ இந்த 16 டிபிஓவில் ஹெச்சிஜி அளவு வந்து கிட்ல டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், நமக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட் வரணும் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பெக்டட் பீரியட் டேட் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்வத்தில் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். எப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆன 1 வீக்குக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை கரெக்டாக டான்னு எனக்கு வந்து 28 நாளைக்கு ஒரு தடவை பீரியட் வந்துடும், இன்றைக்கி வரல அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த நாள் பீரியட் மிஸ் ஆன அடுத்த நாளே கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இப்போ வந்து 16 டிபிஓவில் நீங்கள் இருக்கீங்க, சிம்டம்ஸே எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 16 டிபிஓ எந்த சிம்டம்ஸுமே இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் லேட்டாக நடந்திருக்கலாம், இல்லைனா லேட்டாக இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமையும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. 16 டிபிஓ எனக்கு வந்து பீரியட் ஆகிற டேட்லேருந்து 2 நாள் தள்ளி போயிருக்கு. ஆனாலும் தள்ளி போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 16 டிபிஓ பீரியட் இல்லை, பீரியட்னா உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா 12 to 14 டேஸில் உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு பீரியட் டேட்டுக்கு 14 டேஸ்க்கு முன்னாடி ஓவுலேஷன் நடக்கும் இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து 16 டிபிஓக்குள்ளே அந்த மாதிரி ஓவுலேஷன் கரெக்டாக நடந்திருந்தது அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்திருக்கணும். அப்படி வரல அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ், குட் நியூஸ் தான். ஸோ பீரியட் வந்து இப்போ 2 நாள் வந்து டிலே ஆயிருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னா, பீரியட் 2 நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஆனால் ஃபால்ஸ் நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஃபால்ஸ் நெகட்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க ஆனால் கிட்டில் வந்து நெகட்டிவ் காமிக்குது. இதுதான் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் பீரியட் வரல அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் வந்து இன்னும் வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 வீக் கூட வெயிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லது. எனக்கு வந்து அடிவயிறு வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, ஆனால் பீரியட்ஸ் வரல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்போ அப்படின்னா 6 to 12 டேஸ்க்கு அப்புறம், ஓவுலேஷன் நடந்த 6 to 12 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும் இல்லையா, ஸோ இந்த டைமில் இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ் அப்படின்ற அடிவயிறு வலி, முதுகு வலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இது வந்து நமக்கு மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் வந்து பீரியடுக்கு முன்னாடி வர அடிவயிறு வலி வந்து வேற மாதிரி அதிகமாக இருக்கும். இது வந்து சும்மா லேசான வலி இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு குத்துற மாதிரி இழுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் கிராம்ஸும் வந்து உங்களுக்கு பீரியட் டைமில் வரதுனால ஒரு சிலருக்கு வந்து இது கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். அந்த அடிவயிறு வலி வந்து சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு சைடில் மட்டும் இருக்குது அப்படின்னா அது நார்மலா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் தான். உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்கிறதுனால அந்த அடிவயிறு வலி முதுகு வலி வந்து ஏதோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு இருக்கலாம். லெஃப்ட் சைடு ஓவரி சைடு இருக்கலாம், இல்லைனா ரைட் சைடில் இருக்கலாம். ஏதோ ஒரு சைடு இருக்கலாம். அது நார்மல் தான், பயப்பட தேவையில்லை. இப்போ 16 டிபிஓவில் நெகட்டிவ் வருது, ஆனாலும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஹெச்சிஜி வந்து கிட்ல டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னும் வரல அப்படின்றது அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு 16 டிபிஓவில் பீரியட் வரல ஆனால் நெகட்டிவ் வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு இல்லைனா 1 வீக் கழிச்சு டெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ 16 டிபிஓவில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயர்ட்னஸ், பிரெஸ்ட் சேஞ்சஸ், மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஹெச்சிஜி லெவல் வந்து இந்த டைமில் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் தாராளமாக ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து 16 டிபிஓவில் இருக்கீங்க, எந்த சிம்டம்ஸுமே இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. நீங்களும் 1 ஆர் 2 டேஸ் கழித்து டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு பீரியட் டிலே ஆச்சு அப்படின்னாலே மாதம் ரெகுலராக வர பீரியட் வந்து வராமல் டிலே ஆகுது, 1 ஆர் 2 டேஸ் வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னாவே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கிராம்பிங் அதிகமாக இருக்கும். லெஃப்ட் சைடில் இல்லைனா ஏதோ ஒரு சைடு வந்து கிராம்பிங் வந்து அதிகமாக இருக்கும். இது இம்ப்ளான்டேஷன் கிராம்பிங் தான். இதுவுமே வந்து இயர்லி ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வருது கிட்ல டெஸ்ட் பண்ண போகுது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 1 வீக் கழிச்சு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.